மீஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்கீங்க? ஹோப் ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம டயாங் எஃப்எஃப் பார்ட் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பார்ட்டை வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ வந்து சாரிடா, எனக்கு வந்து மார்னிங் நான் போட்ட வீட்டுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக தான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்கும். அது என்னன்னா வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அப்போ போய் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுங்காட்டி வாய்ஸ் வேறு ஸ்லீப்பி வாய்ஸில் அப்படி இருந்தங்காட்டி தான் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. அப்புறம் வந்து சரிடா வாங்க வந்து எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸோ வந்து போன பாட்டில் வந்து எங்கே முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா வந்து டயாங் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த உண்மையை சொல்கிறாரு. அதாவது ரொம்ப நாள் வந்து அவர்னால் வந்து ஏர்த்தில் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. அதோட வந்து முடிச்சிருப்போம். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்போ நீ என்னை விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே இப்படியே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் வந்து அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, நான் வந்து இந்த ஏர்த்லேருந்து போகிறக்கு வந்து எனக்கு டைம் இருக்காதுங்காட்டி நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கன்சோல் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, நீங்கள் ஸ்கூலுக்கும் போயிடுறீங்க. ஆனால் அங்கே போய் வந்து நீங்கள் அதையே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஐயோ அவனை விட்டுட்டு போயிடுவானோ, என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்பவே பயப்படுறீங்க. அதாவது மறுபடியும் அவன் போயிட்டானா நீங்கள் லோன்லி ஆகிடுவீங்க, உங்களுக்கு பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுது. இருந்தாலும் வந்து அவன் வந்து இங்கே போனால் தான் அவன் நல்லா இருக்க முடியும், நம்ம கூடயே இருந்தால் அவனுக்கு எதாவது ஆகிடும் அப்படிங்கிற பயமும் இருக்குது. அப்படியே வந்து அந்த டேவே வந்து போகுது. நீங்கள் கிளாஸில் கவனிக்கலை, அப்படியே சோகமாகவே சுற்றிட்டுருக்கீங்க. எல்லோரும் வந்து உங்ககிட்ட என்னென்னு கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வந்து அப்படியே வந்து நைட் ஆகிடுது. நைட் போய் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. டயாங்க்கு வந்து பிடிச்ச ஃபுட்டாக எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. வந்து டயாங்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, என்ன எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உனக்கு பிடிக்கும் தானே செஞ்சேன், ஏன் இதெல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேட்ட மாதிரி கேட்டோம். இதெல்லாம் நான் சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அவர் ரூமுக்கே போய் படுக்க போகிறாரு. நீங்கள் வந்து ஏன் நீ போய் உன் ரூமில் படுக்கிற, வா என் ரூமில் படு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. நீ தான் வந்து என் ரூமுக்கு போன்னு சொல்லி துரத்திட்டுருப்பி, அதுங்காடி தான் வந்து போகிறேன் அப்படின்னா, இல்லை இனிமேல் வந்து நீ என் கூட படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. நீங்கள் பண்ணுற எல்லாமே அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியுது. இருந்தாலும் வந்து அவருக்கு இது பிடிச்சிருக்கு. அதுங்காட்டி வந்து அவரும் வந்து ஓகே சொல்லிவிட்டு வந்தார் உங்கள் ரூமுக்கே. ஸோ நீங்கள் 2 பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து மிட் நைட் ஆகுது. நீங்கள் வந்து டயாங் மேலே கை போடுற மாதிரி போடுறீங்க. ஆனால் வந்து அவர் பக்கத்தில் இல்லை போல். அதுங்காட்டி யாருமே இல்லை. அதங்காட்டி அப்படியே கையை இது பண்ணிகிட்டே வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா டயாங் வந்து உங்கள் பக்கத்தில் இல்லை. அப்படியே வந்து மனசில் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஐயோ அவன் நம்மளை விட்டு போயிட்டானா, ஆனால் அவன் போக மாட்டேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயம் வர ஆரம்பிச்சிடுது. டயாங் ப்ளீஸ் இருக்கணும் கடவுளே, தயவு செஞ்சு அவனை என்கிட்டேருந்து எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப பதத்து டயாங்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஆனால் வந்து அவர் சத்தத்தை காணோம். ப்ளீஸ் எங்கே இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அழுகிற மாதிரி ஆகிட்டு அப்படியே வந்து எந்திரிச்சா போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து எல்லா பக்கம் தேடுறீங்க. ஆனால் எங்கேயுமே அவரை காணோம். உங்களுக்கு ரொம்பவே பயமாகிடுது. அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் அந்த இதுக்கு டெரஸ்க்கு போனீங்கன்னா அங்கே தான் அவர் நின்றுருக்காரு. அவர் பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணலான்னு போகிறீங்க. ஆனால் அவர் யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அதுங்காட்டி அப்படியே அங்கேயே வந்து அந்த வால் பின்னாடி ஒழிஞ்சு நின்றுக்கிறீங்க. அப்போ வந்து டைட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரோ கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஏதோ பொண்ணு வந்து விங்ஸ் எல்லாம் இருக்கா, அப்படியே வந்து அவர் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கு. சொல்லுங்கள் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. அப்புறம் அவர் வந்து ஏதோ அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. அதை வந்து நம்மளுக்கு என்னென்னு காமிக்கலாம். அதை கேட்குறீங்க நீங்கள். ஆனால் கேட்டோன்னே வந்து உங்களுக்கு மனசுலாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படி ரொம்ப அலற மாதிரி ஆயிடுறீங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா அவ்வளோதான், நம்ம வந்து இங்கேயே வந்து பிரேக் டவுன் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுகிற மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து ஓடிடுறீங்க. நீங்கள் ஓடி வந்து பெட்டில் படுத்துட்டு அப்படியே வந்து அமைதியாக அழுதுட்டுருக்கீங்க. அப்போ டயாங்கும் வந்து பேசி முடிச்சுட்டு வந்து வராரு. வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து காது கிட்ட நீங்கள் தூங்குறீங்கன்னு நினச்சி வந்து பேசிகிட்ருக்காரு. அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து தூங்கும்போது வந்து உங்களுக்கு என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அதுங்காட்டி உங்கள் காதில் வந்து சொல்கிறாரு, எனக்கு பயமாக இருக்கையோ, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் மூணுன்னே சொல்லிட்டு இருப்பாரா. அதுங்காட்டி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் நேம் சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் கண்ணீரை வந்து உங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியல. அமைதியாக பில்லோ ஹக் பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டுருக்கீங்க. எனக்கு அப்போ வந்து அவர் கண்டினியூ பண்ணுறாரு, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு போயிடுவேணுன்னு என்னை கூப்பிட்றாங்க, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு போகிறக்கே இஷ்டம் இல்லை. எனக்கு உன்னை விட்டு போகவே வேண்டாம்னு தோணுது. நான் போயிட்டா நீ கஷ்டப்படுவேன்னு தோணுது. என்னால் வந்து உன்னை விட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரியல இது என்ன ஃபீலிங், என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு சொல்லவே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஹியூமன் லாங்குவேஜில் வந்து லவ் தான் பேர்னா அதுதான் உண்மை போல். ஆனால் எனக்கு என் லாங்குவேஜில் இது என்னன்னே வந்து தெரியல. என் மனசெல்லாம் உன் பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குது. நீ என்னை தொட்டு என் கூட வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசும்போது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும். என்னை சுற்றி அப்படியே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுவேன். இன்னும்
உன்னை ஹக் பண்ணி உன்னோட அந்த வார்ம்னஸை ஃபீல் பண்ணும்போது தான் வந்து இந்த வேர்ல்டே ரொம்ப சேஃபான பிளேஸ்னால் அது இதுதான் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் உன்னை பார்த்த டேலேருந்தே வந்து நீ எனக்கு கண்ணுக்கு ஏஞ்சலாக தான் தெரிஞ்ச. அதுங்கிறது தான் நான் வந்து உன்னை வந்து நான் மூணு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு உன் பக்கத்துலேயே இருக்கணும், எனக்கு உன்னை விட்டு போக வேண்டாம். நான் என் சாகருக்கு எத்தனை நாள் இருக்குன்னு அதை பற்றி நான் கவலைப்படல. நான் எத்தனை நிமிஷத்தில் நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் கவலைப்படுறேன். எனக்கு இன்னும் நிறையா நாள் உன் கூட இருக்கணும், உன் கூட நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும். எனக்கு தெரியும் இந்த வேர்ல்டில் வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் இருக்குது உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. உங்களால் ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ அமைதியாக வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்காரு. அப்போ வந்து சொல்கிறாரு, நான் அங்கெல்லாம் உன் கூட போகணும், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக கை கோத்து வந்து ஜாலியாக எல்லா பக்கம் சுற்றி பார்க்கணும். நம்ம டேட் பண்ணுற கப்பல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், ஒருத்தர் மாற்றி ஃபீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆசை எனக்கு இருக்குது. அதெல்லாம் உன் கூட சேர்ந்து நம்ம செய்ய முடியுமான்னு தெரில. ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போய் எல்லாம் செய்கிறத விட நம்ம பக்கத்துலேயே இருந்து ஒருத்தர் கை கோத்து ஒருத்தர் கண்ணை பார்த்தாலே போதும். நம்ம 2 பேரும் வந்து சொல்ல வேண்டிய எல்லாமே வந்து நம்ம கண்ணே பேசிடணும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தோன்றதான் உனக்கு தோணுதான்னு கூட எனக்கு தெரியல. நீ என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. கண்டிப்பாக வந்து நீ அதை விட ஏதோ ஸ்பெஷல் பர்சன், என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். என் அப்பா அம்மா தான் இத்தனை நாளாக வேணும்னு அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்களே என்னை தேடி வந்து வான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் என்னால் போக முடியல. ஏதோ ஒரு விஷயம் இந்த பூமியில் வந்து என்னை தடுக்குது. என் அப்பா வந்து இந்த பூமிக்கு வர முன்னாடி சொன்னாங்க, இந்த பூமியில் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து மனுஷங்களோட அன்புன்னு சொன்னார். அதுதான் உண்மை போல். ஆனால் வந்து அதெல்லாம் இல்லைன்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் அது உண்மை தான். உன்னை பார்த்துக்கும்போது அது உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சுது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு நேரத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உன்னை விட்டு நான் போயிடுவேனா இல்லை என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. வேண்டாம் நான் உன் கூடயே இருந்துறேன். நான் சாக தான் போகிறேன்னா கூட பரவாயில்ல, நான் உன் கூடயே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. அது அழுகும்போது உங்கள் சீக்கில் வந்து அந்த டியர்ஸ்லாம் வந்து விழுது. அதுக்கு மேலே உங்களால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே வந்து திரும்பி வந்து அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் அந்த இருட்டாக இருக்கங்காட்டி வந்து அவருக்கு தெரியல நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்கன்னு. தூக்கத்தில் தான் ஹக் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சிட்டு அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, நீ நல்லா தூங்க உன் ட்ரீம்ஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கணும், உன் லைஃபே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும், மேஜிக்கலாக இப்போ எப்படி நீ சிரிச்சிட்ருக்கியோ அதே மாதிரி நான் இருக்கேனோ இல்லையோ, ஆனால் நீ வந்து உன்னோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்கணும். இதே மாதிரி உன் லைஃப்பில் வந்து உன் ட்ரீம்ஸ் கூட வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கணும், ரொம்ப நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ வந்து ஹாப்பினஸ் டிசர்வ்டான ஒரு பர்சன். நான் இந்த எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்த ஒரு அழகான ஒரு பிரின்சஸ்னால் அது நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அவரோட ஷோல்டரே ரொம்ப இறுக்கமாக அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. எதுக்காக நீங்கள் அவர் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்கன்னு அவருக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவர் உங்களை திருப்பி ஹக் பண்ணி, மேபி இப்போ வந்து உங்களோட ட்ரீம்ஸ் ஏதாவது பேட் ட்ரீம்ஸ் நீ வந்து கண்டுட்ருப்பேன்னு நினைக்கிறேன், அதை என்னை வந்து இவ்வளோ இதாக ஹக் பண்ணிக்கிறேன், கவலைப்படாத, நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன், உன் பக்கத்தில் என் ப்ரெசன்ஸ் இருக்கோ இல்லையோ ஆனால் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மறுபடியும் உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே வந்து ரெட்டிஷாக அப்படியே ப்ளஃபியாக இருக்குது. உங்களோட மூக்கெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக வந்து ரொம்பவே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அவரே தூங்கியிருப்பார், இருந்துமே நீங்கள் வந்து தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பீங்க. அவரை பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை பார்த்து சொல்லிவிட்டு வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அதுங்காலத்து அப்படி இருக்கீங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியல. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு கேட்குறாரு. கேட்டோன்னே ஒன்றும் இல்லை, அதாவது எனக்கு ஒன்றும் இல்லை, அது வந்து தண்ணி கண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு ஏதோ சொல்லி வந்து சமாளிச்சிருங்க. ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கேயும் வந்து அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவரே வந்து திரும்பி ஏன் முன்முறை என்னை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஒரு பயம் உங்களுக்கு அவரை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்படியே வந்து கட் பண்ணி இந்த பக்கம், அதாவது அந்த உங்களை ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கூட போலீஸில் பிடிச்சிட்டு வந்துருப்பீங்களே, அந்த ஆளை வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க. அவங்கள பார்க்க வந்து யாரோ வந்திருக்காங்க. அப்போ வந்து இங்கே அந்த ஜெயில் வார்டன் வந்து சொல்கிறாங்க, இதுமாதிரி உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த பர்சன் வந்து உள்ளே வந்து ஏன் நீ வந்து என்னை பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டேனே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. உன்னால் ஒரு 2 சின்ன பசங்களை கூட உன்னால் வந்து இது பண்ண முடியல, நீலாம் எதுக்கு இருக்கியோ தண்டம் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து பாஸ் நான் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, அந்த பையன் மட்டும் தனியாக இருந்தானா அவனை அப்போவே நான் பிடிச்சிருப்பேன். ஆனால் வந்து அந்த பொண்ணு அந்த பையன் கூட இருக்கங்காட்டி அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கா. இப்போ அவள் எங்கே போனான்னு வேறு எனக்கு தெரியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க.
இப்போ வந்து சொல்கிறாரு, இது நீ ஒன்றும் கிழிக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நானே அவங்கள வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஜெயிலே இரு, நீ மட்டும் ஜெயிலில் இருக்கங்கான்னு தப்பிச்சு, நீ மட்டும் வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ அன்றைக்கே வந்து நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. உடனே வந்து நானே வந்து அவங்கள தேடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களோட வீடியோலாம் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேட சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி முடிச்சு வந்து ஸ்கூல் விட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே வீட்டுக்கு போக முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறையா கார்லாம் நின்றுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அன்றைக்குன்னு பார்த்து வந்து அவங்களோட ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இல்லை, ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் தான். ஸோ வந்து உள்ளே போனோடனே வந்து அங்கே வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்து உங்கள் வீட்டுக்கு மேலே போகணும். ஸோ வந்து அங்கேயே வந்து யாரோ உட்காண்ட்ருக்காங்க. அப்போ உட்காண்ட்ருக்கும்போது யார் நீங்கள், கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் வந்து எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஒரு ஸ்டன்னிங்கான வாய்ஸில் கேட்குறாரு. அப்போ தான் அவர் ஃபேஸே காமிக்கிறாங்க. அவர் பேர் தான் வந்து மிஸ்டர் சாய். அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட். வந்து அவரோட திறமைக்கு வந்து மதிப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட பணம் இல்லாதங்காட்டி வந்து அவங்கள ஒதுக்கிடு, ஒரு இது நீ எவ்வளோ சயின்டிஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த இதில் அப்படியே வந்து ரொம்பவே இதாகி டிப்ரெஸ்டாகி வந்து இப்போ அப்பாவியான அந்த உயிரினக்கெல்லாம் கொன்று அதில் வச்சு ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்து இருக்கார். ஸோ அவருக்கு இப்போ வந்து டயாங் வேணும். அவரை வச்சு வந்து ஒரு இது பண்ணி ரிசர்ச் பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய இது வந்து அவர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தோன்னே வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துறீங்க. இப்போ இன்னும் டயாங் வந்து வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஹோப்பி இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிருப்பாரு. ஸோ அவர் கூட தான் வந்து வெளியே போயிருப்பார். ஸோ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் யார் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவர் வந்து எங்கே அவன் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்படியே உங்களை வந்து அடிச்சிடறாரு. அடித்து அப்படியே ஒரு சீன் கட் பண்ணி காமிச்சா வந்து அங்கே வீட்டுக்குள்ளே வந்து அவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அப்படியே உங்களை காமிச்சா நீங்கள் வந்து அப்படியே வந்து கையெல்லாம் கட்டி வாயெல்லாம் வந்து துணியில் வந்து கட்டி அப்படியே வந்து அங்கே வந்து கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஆள் வேறு கன்னை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த நேரத்துலேயும் சுட்டு தள்ளிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சிச்சுவேஷனே. அப்படியே ரொம்பவே உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சார் தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கத்துறீங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த கிளாத் வந்து உங்கள் வாயில் இருக்கங்காட்டி ஒன்றுமே வெளியே வர மாட்டேங்குது. அப்புறம் சரி நீ இப்போ வந்து என்ன அவனை கூப்பிட்டு நீ வந்து இங்கே வர சொல்ல போறியா இல்லையா அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டுறீங்க. அப்போ வந்து அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஃபோன் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து உங்களுக்கும் வீக்கும் தான் வந்து நிறையா வந்து கோட் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல பேசுகிறக்கு. ஸோ அந்த மாதிரி கோட் வேர்டில் தான் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது அவருக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ சும்மா பேசுகிறீங்கன்னு, ஆனால் வந்து உங்கள் 2 பேர்த்தை பொறுத்த வரைக்கும் அது கோட் வேர்டு. அப்போ நீங்கள் கோட் வேர்டில் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ வந்து போலீஸை வந்து கூப்பிட்டுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவருக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து கேட்டிருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இதை தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் கூப்பிட்டுட்டு அப்புறம் அந்த ஹோபி, அப்புறம் ஷூஹா, அப்புறம் ஜின், அதுக்கப்புறம் வந்து ஜேகே எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ப்ரொஃபஸர் தானே ஜின். ஸோ அவரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து அங்கே வந்தோடனே வந்து அவருக்கு ரொம்பவே இதாகிடுது. அதாவது ரொம்ப நாளாக வந்து இவரை தான் தேடிட்டு இருந்துப்பாங்க போல் போலீஸும். ஏன்னா வந்து அப்பாவே மிருகங்களாக பிடிச்சி கொண்டு ரிசர்ச்சுங்கிற பேரில் வந்து இவர் சுற்றிட்டு இருந்தாங்காட்டி இவரை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்துப்பாங்க போல். ப்ளூ கிளாஸ்லாம் வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இவரை வந்து பார்த்தோன்னே வந்து வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இது பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நான் கண்டிப்பாக வருவேன், உங்களை திரும்பி வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்து மறைச்சிட்டே போயிட்டுருக்காங்க. அவருக்கு வந்து அப்போ பயப்பட ஆரம்பிச்சிடறாரா, அதான் போதும், அவரோட உடம்புலேருந்து ஸ்பார்க்கெல்லாம் வர மாதிரி ஆகிடுது. அப்புறம் வந்து என்னது இது உன் பாடியிலேருந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக கேட்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சமாளிக்க பார்க்குறீங்க. ஆனால் வந்து அவர் ரொம்பவே பயந்துருக்காங்காட்டி அவரோட பாடியிலேருந்து அந்த ஸ்பார்க்கிள்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாகவே ஸ்பார்க்கிள்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து என்னது எப்படி இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கும் வந்து வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொல்லிடுறீங்க, இவன் வந்து இந்த மாதிரி ஒரு மூன் பிரின்ஸ் அது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லிடுறீங்க. எல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கு, என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து சரி இதை பார்த்து நம்ம வந்து வெளியே யார்கிட்டையும் சொல்லுவாங்க, நம்ம சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், எப்படி இருந்தாலும் வந்து அவன் கொஞ்ச நாளாக போயிடுவான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போயே உங்கள் முகம்லாம் வாடிப்போச்சு. அதை வந்து ஜிமின் வந்து நோட் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஜிமின் உங்களை வந்து தனியாக கூப்பிட்டு போய் வந்து கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் வந்து நீ அவன் போகிறக்கு நீ ஏன் வந்து ரொம்ப சோகமாக இருக்க, உனக்கு எதுவும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாரு. உடனே வந்து அவரை ஹக் பண்ணி நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வந்து என்னை விட்டு போகிறாங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்து
வந்து அவன்கிட்ட வந்து சரி அழுறதை நிறுத்து, அவன்கிட்ட நீ கேட்டியா, அதாவது இதுதான் வந்து ஒரே சொல்யூஷனா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு வந்து ஃபஸ்ட் நீ அவன்கிட்ட கேட்டியா அப்படின்னோடனே நீங்கள் வந்து அழுதுகிட்டே இல்லையே நான் எதுவும் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அட அறிவு கிட்ட லூசி, முதல்ல அவன்கிட்ட போய் கேளு வேறு ஏதாவது இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு. அப்படி எதாவது இருந்தால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஓகே சரின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து பேசிவிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 பேரும் வந்து படுக்கிறதுக்காக போயிடுங்க. அப்போ வந்து வீக்கிட்ட வந்து நீங்கள் போய் வந்து அவர் மடியில் நீங்கள் படுத்துக்கிறீங்க. அப்புறம் என்னாச்சு முன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டனே, ஒன்றும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டைமாவது உன் மடியில் நான் படுக்கணும், நீ வந்து என் தலையை வந்து கோதி விடணும் ஆசையாக இருக்குது, அதான் வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னனே, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் தலையை வந்து அவ்வளோ சாஃப்டாக கோதிட்டுருக்காரு. உங்களுக்கு ரொம்பவே வந்து அது ரொம்பவே இதாக இருக்குது. அப்படி தூக்கம் வருது. உங்கள் அம்மா மடியில் படுத்து அவங்க அம்மாவை இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்குறீங்க, நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா, நீ இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்புறம் அவருக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா வந்து நேற்று நீங்கள் தூங்கும்போது தான் அவர் இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அவர் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஆமாம் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காமாக சொல்லிட்டுருக்காரு. உன்னால் எப்படி இப்படி சொல்ல முடியுது, உனக்கு தெரியாதா எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து போகணும்னு சொல்லிட்டுருக்க, உன்னால் என் கூட இருக்க முடியாதா கடைசி வரைக்கும், ஏன் லாஸ்ட் பிரீத் வரைக்கும் உன்னால் இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. அவருக்கு உங்கள் முகத்தை பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழுறீங்க. நீங்கள் அவர் வந்து என்ன ஆசைப்பட்டிருப்பாருன்னா நீங்கள் எப்போதுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் இப்படி அழுறதை பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கு முன் ஆனால் வந்து அதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்போ அதை போய் செய்யிடா, சீக்கிரம் ஏதாவது செய், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, நீ போயிட்டேன்னா நான் செத்தே போயிடுவேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து நானே தனியாக அப்படியே ஏதோ ஒரு காஞ்சி போன இலை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்னை வந்து மறுபடியும் ஒரு மரம் மாதிரி நீ ஆக்கின, எனக்கு தண்ணி ஊற்றுன, எனக்கு சூரிய வெளிச்சத்தை தந்து எனக்கு நல்லா அப்படி பெரிய மரம் மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் நீ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுறீங்க. அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. அப்புறம் வந்து நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதோட வந்து இந்த பார்ட் வந்து முடியுதுடா. ஸோ இந்த பார்ட் வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டு வந்து வேறு எதுனா ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஒரு 2 பார்ட்டில் நெக்ஸ்ட் பார்ட்லேயே இது வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா வந்து அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து இதே முடிஞ்சிடும், அதாவது எஃப்எஃப்ஏ வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிமினா எஃப்எஃப் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஜிமின் பையஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து காத்துட்ருங்க. ஆனால் வந்து நீங்கள் காத்துட்ருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டைம் வந்து வேஸ்ட்டே ஆகாது. ஏன்னா வந்து ஜிமின் எஃப்எஃப் அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அது செமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அது நல்லாயிருக்கும். அதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். இது முடிஞ்சோடனே நம்ம வந்து அது நெக்ஸ்ட் டே வந்து அதோட ஃபஸ்ட்டு இது பார்ட் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய சீரியஸாக போயிட்டுருக்கும். அது வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அண்டு யாராவது டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கடா. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது யாராவது எஃப்எஃப் வந்து வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த எஃப்எஃப் வந்து நான் போடுவேன். கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுவேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எஃப்எஃப் பார்ப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து இது பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகிட்டே போகணும்ல, அப்போ தான் வந்து எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் வந்து நான் என் பெஸ்ட்டை வந்து தந்துகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபர் இதுவுமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணும். ஸோ அதான்டா, உங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த இதை வந்து சொல்லுங்கள். அண்டு இந்த இது எப்படி இருந்துச்சு, இந்த எஃப்எஃப் நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்டு வந்து இது கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக வந்து இருக்கும், ஆனால் வந்து நல்லா வந்து முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு வந்து ஏதாவது இந்த கமெண்ட்டில் வந்து அதாவது இந்த இதில் எஃப்எஃப்பில் ஏதாவது சேஞ்ச் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லைனா வேறு எதாவது மாற்றணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்டா. சராங்கே புராஹே ஃபேமிலி, லவ் யூ all, take care, bye bye.